சீமானை எதிர்த்து சீமானை தரக்குறையாக நீங்க அணுகிற முடியும் என்றால் அடுத்து 8 மாத கால பரப்புரையில அண்ணன் சொல்ல போகிற அத்தனை கருத்துகளும் தமிழ்நாடு அரசியல புரட்டி போட்டுரும். அதனால எனக்கு தெரிஞ்சு நமக்கு தெரியும் 15 ஆண்டு காலத்துல இவ்வளவு பெரிய ஆளுமைகளையே இடது கையில புறங்கையில தள்ளி விட்டுட்டு 15 ஆண்டு காலமா களத்துல நின்று இந்த கட்சியை வளர்த்திருக்கிறோம். இதையெல்லாம் கணக்கிலே வரமாட்டான். நம்ப வேணாம், நான் தெளிவா சொல்றேன். அவர்கள் இன்னும் ஒரு வருஷத்துக்கு நம்ப மாட்டாங்க. 2 வருஷம் கழிச்சு என்னை விட தூரமா வெளியே வந்து கத்துவான். நான் இப்ப கத்துறதெல்லாம் கம்மி, என்னை விட கொடுமையா கத்துவான் பாரு. இப்ப இருக்கிறான். நான் இப்ப உதாரணம் சொல்றேன். என் சொந்த தொகுதிக்குள்ள நடந்திருக்கு. என் சொந்த தொகுதி பொறுப்பாளர் என்ன பார்த்து பேசலாம். சரியா அண்ணா மன்னிச்சிருங்கண்ணா, நீங்க உள்ள இருந்து சொல்ல போது நீங்க சொல்றதெல்லாம் நான் கேட்கலண்ணா, தப்புதாண்ணா. இன்னைக்கு நான் உணர்றேன்னா 4 பேனர் வைக்கிறதுக்கு செயற்களம்னு ஒரு குழு லண்டன்ல இருந்து இயங்குது. அந்த செயற்களம் குழு தான் தொகுதிக்கு பணம் கொடுக்குது, செலவுகளை அதான் வரவு கணக்கை பாக்குது. பாவம் அவங்க எங்க அரபு தேசத்துல பிச்சை எடுத்து கொடுத்து அனுப்பி விடுறான். இங்க என்ன தெரியுமா பண்றாங்க, குத்து என்ன பண்றான். எந்த ஒரு பொறுப்பாளரை நான் கண்டிச்சனும், இந்த பொறுப்பாளர் வேணாலும் சீமான்ட்ட சொன்னோம், அந்த பொறுப்பாளரை வலுக்கட்டாய் நான் திணிச்சு இந்த மாவட்டத்துல உட்கார வச்சாரு. அவன் ஒரு ஊழல்வாதி, அவன் காசு திருடி திம்பா, எவ்வளவா சொன்னேன் கேட்கல, வச்சுட்டாங்க. இப்ப பொறுப்பாளர் 4 பேனர் வச்சதுக்கு 40,000 ரூபாய் பில்லு போட்டிருக்காங்க. 40,000 ரூபாய் பில்லு போட்டிருக்காங்க சேர்க்கலம்ல. அந்த பையன் வந்து சொல்லி சிரிக்கிறான். 4 பேனருக்கு எப்படின்னா 40,000 ஆகுன்னு கேட்கிறான். இவரு இதான் வெளிப்படையான நிர்வாகம். நான் சொல்றேன், நாம் நினைச்ச அரசியலை நாம் தமிழர் கட்சியில கட்ட முடியல. மனம் விரும்பி மன்னிப்பு கேட்க இந்த பேட்டின் வழியா நான் குறைஞ்சபட்சம் 5 பேரை ஒரு ஒருத்தனையாவது இந்த கட்சிக்குள்ள கொண்டு வந்திருப்போம். பேசி கொண்டு வந்திருப்போம். ஒருத்தனாவது அந்த ஒருத்தங்கிட்ட பகிரங்க மன்னிப்பு கேட்கிறேன். தவறான ஒரு கட்சிக்குள் உங்களை கொண்டு வந்ததற்காக மன்னிப்பு கோருகிறேன். மிக சரியான தமிழ் தேசிய அரசியல் இந்த நிலத்துல கட்டாயம் கட்டி காமிப்போம். ராஜீவ்